ரங்கநாதனுடைய திவ்ய சரித்திரங்களை எல்லாம் திருவரங்க பெருமாள் அரையர் விரித்துரைக்க ராமானுஜருடைய அன்றளர்ந்த அந்த திருக்கண்கள் மேலும் அகன்று அழகிய மணவாளனை தான் சேவிக்கப் போகிறோம், அப்பெருமானுடைய வடிவடையை சேவிக்கப் போகிறோம் என்று அப்பெருமானை தான் சேவிக்கக்கூடிய காலம் தனக்கு வரதனுடைய அனுகிரகத்தினாலே வாய்த்ததே என்னும் ஒரு சந்தோஷாதிசயத்துடன் வெகு வேகமாக திருவரங்கத்தை குறித்து பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார். தர்மவர்மா என்னும் மகாபாகவதோத்தமன் அரசன் ராஜரிஷியாக தான் ரங்கநாதனை ஆராதிக்க வேண்டும் என்னும் ஆசை கொண்டு சந்திரபுஷ்கரணி கரையில் பன்னாட்கள் 12 காலம் தவம் செய்த பொழுது அந்த தவத்திற்கு மகரிஷிகள் சொன்ன பதிலைத்தான் விஸ்வசித்துக் கொண்டு அதற்கான ஒரு கால விசேஷத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தார். அந்த காலமும் வாய்த்தது. விபீஷணன் பெரிய பெருமாளை எழுந்தருளப் பண்ணி கொண்டு வரக்கூடிய செய்தி கேட்டார். இது காட்டிலும் இந்த நில உலகில் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி வேறு என்ன இருக்க முடியும்? இது காட்டிலும் தர்மவர்மாவிற்கு ஆனந்தத்தை வளர்க்கக்கூடிய செய்தி வேறு என்ன இருக்க முடியும் என்று அகமகிழ்ந்து சென்று ஓடிச் சென்று அப்பெருமானுடைய திருவடிவாரத்தில் விழுந்து சேவித்தார். ஆஹா, என்ன அழகு, என்ன அழகு! என் பிரபோ ரங்கநாதா, என் பிரபோ ரங்கநாதா, என்னை ரட்சிப்பதற்காக நீ இப்படி ஓடி வந்தாயோ, என்னை ரட்சிப்பதற்காக நீ வந்தாயோ. எங்கிருந்த எம்பெருமான் எங்கெல்லாம் சஞ்சாரம் செய்தான் அப்பா. பரமபரத்திலிருந்து சத்தியலோகம், சூரியமண்டலம், பின்னர் அயோத்தி, அயோத்தியிலிருந்து தற்பொழுது திருவரங்கம் என்று அப்பெருமான் சஞ்சாரத்திற்காகவே ஏற்பட்ட பெருமான் போன்றிருக்கிறது. அதனால்தான் அன்றே சொன்னோம், ரங்கநாதனுடைய ஸ்வயம் திருமேனியை நன்கு சேவிக்க வேண்டும். அந்த உற்சவ பெருமானுடைய திவ்ய திருமேனியை நாம் நன்கு அனுபவித்து சேவித்தோம் எனால் அவருடைய ஸ்வயம் திருமேனியிலேயே பாதுகைகள் சாற்றப்பட்டிருப்பதை சேவிக்கலாம். ஆகையால் தான் சுவாமி ஸ்ரீ வேதாந்தரேசிகன் ரங்கநாதனுடைய திவ்ய பாதுகைகள் விஷயமாக இரவின் ஒரு யாமத்திற்குள்ளே 1008 ஸ்லோகங்களை இயற்றினார். அவற்றிற்கு பாதுகா சஹஸ்ரம் என்பதாக பெயர். பாது, பாதுகா, பாதாவணி, பாதத்ராயினி, பதத்ரம் என்றெல்லாம் அந்த பாதுகையின் திருநாமங்கள் என்னென்ன உண்டோ அவை அனைத்தையும் உபயோகித்து 1008 ஸ்லோகங்கள் ரங்கநாதருடைய பாதுகைகள் விஷயமாகவே சுவாமி ஸ்ரீ வேதாந்தரேசிகன் அருளி செய்தார். ஏன் தெரியுமா? ரங்கநாதன் சஞ்சாரம் செய்து கொண்டே இருப்பவனாம், சஞ்சாரத்திற்காகவே ஏற்பட்டவனாம். நம் மனதில் சஞ்சலங்கள் ஏற்பட்டது என்றால் ரங்கநாதனுடைய இந்த சஞ்சாரங்களை நினைத்துக் கொண்டோமேயானால் அவை அனைத்தும் ஒழிந்துவிடும், அவை அனைத்தும் போய்விடும். எப்பேற்பட்டதான க்ஷேத்திரம்! ஸ்ரீரங்கரூபே ரமதாம் மனோமே. சங்கர பகவத்பாதரும் அந்த ஸ்ரீரங்கநாதனுடைய வடிவடுகு, ஸ்ரீரங்க கஷேத்திரத்தினுடைய வைபவாதிசயம் இவற்றிலுடைய மனசு அப்படியே ஈடுபட்டு விட்டது என்று ஸ்ரீரங்கரூபே ரமதாம் மனோமே என்று போற்றுகிறார். தர்மவர்மா ஓடி வந்து ரங்கநாதன் தாழ்பணிந்தான். பிரபோ 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 என்று உருகி நின்றான். அப்படி ஒரு ஏக்கமெல்லாம் தீர்ந்து பெரும் விடாய்ப்பட்டவன் குளிர்ந்த தடாகத்தை பார்த்த மாத்திரத்தில், அந்த குளிர்ச்சியான தண்ணீரை கண்ட மாத்திரத்தில் என்ன ஒரு ஆனந்தத்தில், எப்படி ஒரு அனுபவத்தில் திளைப்பானோ அதுபோன்று ரங்கநாதனை சேவித்தான். பாகவதோத்தவர்கள் ஒருத்தருக்கொருத்தர் தங்கள் அனுபவங்களை பரிமாறிக்கொள்கிறார்கள். ஒருபுறம் விபீஷணாழ்வான், மறுபுறம் தர்மவர்மா என்று 2 பெரும் பாகவதர்கள் ரங்கநாதனை கொண்டாடுகிறார்கள் அல்லவா. விபீஷணனை வரவேற்றார், ரங்கநாதனை வரவேற்றார். விபீஷணனுடைய அனுமதி கோரினார். சுவாமின்னு, எங்கள் பெருமாள் இமையோர் தலைவன், இப்பெருமானை நான் ஆராதிப்பதற்கு ஆசைப்படுகிறேன். இங்கே தங்களுக்கு ஒன்றும் சிரமம் இல்லை என்றால் உடனே கட்டாயம் விரைந்து செல்ல வேண்டும், நிர்பந்தம் தங்களுக்கு இல்லை என்றால் ஒரு 10 நாட்கள் இந்த திருத்தலத்தில் 2 ஆற்றின் நடுவில் உத்தமமான சந்திரபுஷ்கரணியின் கரையில் ரங்கநாதனை எழுந்தருளப் பண்ணி வைத்து நான் அவருக்கு உற்சவங்கள் செய்து அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். தாங்கள் அதற்கு அனுமதி தருவீர்களா? தாங்கள் அதற்கு அனுமதி வழங்குவீர்களா என்று பணிவுடன் பரிவுடன் கேட்கிறார். என்ன கேட்டுவிட்டார்?
பொன்னையும் பொருளையும் கொடு என்றாரா, உன் ராஜ்யத்தை கொடு என்றாரா? என்ன கேட்டார்? பெருமாளை ஆராதிக்க வேண்டும் சுவாமி. இந்த பெருமாளை அயோத்தியில் சென்று சேவித்த பொழுதே நான் ஆசை கொண்டேன். ஆஹா, இப்பெருமானுடைய அனுகிரகம் எனக்கு கிடைக்குமா, இவரை நான் ஆராதனம் செய்வேனா என்றெல்லாம் நான் உள்ளுக்குள்ளே மருகியிருந்தேன். ஆனால் பாக்கியவசத்தினாலே இப்பொழுது அத்தகையதொரு பெரும் பாக்கியம் எனக்கு கிடைத்து விட்டது. உன்னை பெற்று இனி போக்குவனோ என்கிறார்கள் ஆழ்வார்கள். பிரபோ, இதுவரையிலும் எனக்கு கிடைக்காமல் இருந்தாய், ஆனால் இப்பொழுது கிடைத்த பிறகு நான் உன்னை இழப்பனா? இழக்கலாமா? இழக்கக்கூடிய பொருளாது. கண்ட குப்பை கூலங்களை எல்லாம் நாம் இழப்பதற்கு மனசு வராமல் சேர்த்து வைத்திருக்கிறோமே, இது எப்பேற்பட்ட பரம்பொருளையா? இது நமக்கு வாய்க்குமா? இது நமக்கு கிடைக்குமா? ஆகையாலே உள்ளம் உருகி தர்மவர்மா பிரார்த்திக்கிறார். சதாம் சத்பிஸ் சங்கஹா கதமபி ச புண்ணியேன பிரபவதி என்று மகான்கள் இதனை கொண்டாடுவார்கள். சதாம் சத்பிஸ் சங்கஹா, சாதுக்களுக்கும் நடுவில் சில சங்கமமானது சில சந்தர்ப்பங்களில் நம்மை போன்ற சாமானியர்களுடைய பாக்கியத்தினால் தான் உண்டாகுமாம். மச்சித்தா மத்கர பிராணாக போரயந்த பரஸ்பரம் கதையந்தி சமான் நித்தியம் துஷ்யந்தி ச ரமந்தி ச என்று கண்ணன் சொல்லுகிறானே, என் விஷயத்தை அப்படியே வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் போஷித்தும் இவர்கள் பொழுதுபோக்கக்கூடியவர்கள் என்பதனாலே தர்மாத்மாவான விபீஷணன் தர்மவர்மாவின் பிரார்த்தனைக்கு இணங்கினார். என்ன சுவாமி, இதற்கு என்னை கேட்க வேண்டுமா? எவ்வளவு பெரிய காரியத்தை தாங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இது ரங்கநாதருடைய நியமனம், ரங்கநாதருடைய கட்டளை. அதற்கென்ன, தாராளமாக பெருமான் தான் இங்கே எழுந்தருளிருந்து நீங்கள் எப்படியெல்லாம் இப்பெருமானை ஆராதிக்க வேண்டும் என்று ஆசை கொள்கிறீர்களோ அப்படியெல்லாம் ஆராதிக்கலாம் என்று விபீஷணன் சொல்ல, தானும் இப்பெருமானுடையதான உற்சவங்களை சேவிக்க வேண்டும் என்று விபீஷணன் ஆசை கொண்டார். அதற்கு தர்மவர்மா மிகுந்த சந்தோஷத்துடன் வெகு வேகமாக உண்டானதான ஏற்பாடுகளை எல்லாம் செய்ய ஆரம்பித்தார். ஆனந்தமான உற்சவங்கள் நடைபெறுகின்றன. இந்த உற்சவங்களை குறித்த குறிப்புகள் எல்லாம் நம் பெரியோர்கள் வெகு விசேஷமாக வர்ணிக்கிறார்கள். ஸ்ரீ ரங்கநாதனுக்கு வருடந்தோறும் திருவிழாத்தான். வருடத்தில் 365 நாட்களும் ரங்கநாதனுக்கு திருவிழா நடைபெறுகிறது என்றால் அது மிக இல்லை. விருப்பன் திருநாள் என்பதாக ஒரு பிரம்மோற்சவம், ஆதி பிரம்மோற்சவம் என்பதாக ஒரு பிரம்மோற்சவம், இப்படி ஒவ்வொரு வீதிகளில் பெருமாள் ஒவ்வொரு முறை உற்சவங்களை கண்டறிகிறான். அந்த உற்சவங்களுக்கு பின்னணியில் பல அரும்பெரும் புராண இதிகாச வரலாறுகளும் சரித்திர சான்றுகளும் நிறைந்திருக்கின்றன. முதலில் பிரம்மதேவர் இப்படி பெருமானை தான் இக்ஷ்வாகு குலதனமாக அளித்த பிறகு அயோத்தியில் நடைபெற்ற உற்சவங்களுக்கு பிறகு முதன்முறையாக சந்திர புஷ்கரணியின் கரையில் வெகு சம்பிரமமானதொரு உற்சவம் நடைபெறுகின்றது. ஆனந்தம் 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 என்று எங்கும் எல்லோரும் ஆனந்தத்தில் மூழ்கி திளைக்கிறார்கள். விபீஷணன் உட்பட எல்லோருக்குமே ஆனந்தம்தான். ஆஹா, பெரிய பெருமாள் தான். என்ன நடையழகு, என்ன ஒரு காம்பீரியம், எப்பேற்பட்ட உற்சவங்கள். தர்மவர்மா தன் உள்ளத்தில் இருந்த தாபம் தீரும் வரையிலும் எப்படியெல்லாம் அதை அனுபவிக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் அனுபவித்தான். திகட்ட அனுபவித்தான். இது எங்கே திகட்டப் போகிறது? பின்னர் விபீஷணாழ்வான் கிளம்ப வேண்டிய சமயம் வாய்த்தது. அரசே, தங்கள் உள்ள கிடக்கையின்படியாக பெருமாளுக்கு உற்சவங்கள் நடைபெற்று விட்டன. இனி நான் பெருமானை எழுந்தருளப் பண்ணிக்கொண்டு இலங்கைக்கு செல்ல வேண்டும், எனக்கு விடை கொடுங்கள் என்று எப்பொழுது விபீஷண மகாராஜா கேட்டாரோ அப்பொழுதே தர்மவர்மாவின் உள்ளத்தில் இருள் சூழ்ந்தது. ஐயோ, பெருமானை விட்டு பிரிகிறோமே, எப்படி இவனை விட்டு பிரிய முடியும் என்றெல்லாம் துயரத்தில் ஆழ்ந்தார். அதற்கு விபீஷணன் பதில் சொன்னார், இப்படித்தான் ராமனை விட்டு பிரிய முடியாமல் நானும் தவித்தேன் ஐயா. என்ன செய்வது? பெருமானுடைய திருவுள்ளத்தின்படியாக நான் இலங்கைக்கு எழுந்தருள பண்ணிக்கொண்டு செல்ல வேண்டும் என்றான் விபீஷணன். வேறு வழியில்லை, இதை தடுக்க முடியாது. தர்மவர்மா இசைந்தாரா? வேறு வழியில்லை என்பதனாலே இசைந்தார். அப்பொழுது ஒரு ஆச்சரியம் நடைபெற்றது. ஆம், அந்த ரங்கநாதனை மறுபடியும்
எழுந்தருளப் பண்ணிக்கொண்டு இலங்கைக்கு செல்ல வேண்டும் என்று விபீஷணாழ்வான் நிச்சயித்து அவருடைய அந்த பீட்டத்தை அசைத்த பொழுது அசைக்க முடியவில்லை. எவ்வளவு முயற்சித்தும் அது நடைபெறவில்லை. என்ன ஆயிற்று, என்ன தெரியவில்லையே சுவாமி, இது நகரமாட்டேன் என்கிறதே. அயோத்தியிலிருந்து எழுந்தருளப் பண்ணி கொண்டு வந்ததான் அந்த விக்கிரகம் இப்பொழுது நகரவில்லையே, அதை நகர்த்த முடியவில்லையே என்றெல்லாம் விபீஷணன் மனம் மயங்கி ஏதாவது அபச்சாரங்கள் நேர்ந்து விட்டதவா, பெருமாளுடைய திருவுள்ளம் புண்படும்படியாக ஏதாவது செய்துவிட்டோமா, என்ன தெரியவில்லையே. பிரபோ ரங்கநாதா, இது என்ன சோதனை, இப்படி ஒரு சோதனை எனக்கு வந்துவிட்டதே, நான் என்ன செய்தேன், அரசன் பிரார்த்தித்ததினால் அன்றோ உனக்கு உற்சவாதிகள் நடைபெற்றன, ஆனால் இப்பொழுது உன்னை அசைக்க கூட முடியவில்லையே, ஏன் இந்த விபரீதம், இந்த அபச்சாரம் எதனால் நேர்ந்தது என்று விபீஷணாழ்வான் மனம் மயங்கி ரங்கநாதனை பிரார்த்திக்க, அப்பொழுது ரங்கநாதன் வாய் திறந்து அருளிச் செய்தான். விபீஷணது மகாராஜரே, நீர் கவலை கொள்ள வேண்டாம். நாம் இந்த க்ஷேத்திரத்தில் தான், இரண்டு ஆற்றுக்கு நடுவில் தான் நிரந்தரமாக வாசம் செய்வது என்பதாக நிச்சயித்த விஷயம் இது. அதற்கு உம்மை ஒரு வியாஜமாக்கித்தான் மூலமாக அயோத்தியில் இருந்து இங்கே வந்து சேர்ந்தோம். இது எம்முடைய சங்கல்பம், இதற்காக நீர் வருந்த வேண்டாம் என்று சொன்னவுடன் விபீஷணன் மிகுந்த துயரத்தை அடைந்தார். ஏனென்றால் தான் பெருமானை பெற்றுச் செல்ல வேண்டும் என்று வந்துவிட்டு கடைசியில் பெருமாளுடைய திருவுள்ளத்தை உணராமல் இருந்து விட்டோமே என்னும் பொழுது, ராஜன் நீர் அதற்கும் கவலை கொள்ள வேண்டாம். ஏனென்றால் உம்முடைய இலங்கையை நான் எப்பொழுதும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அது தவிர தினந்தோறும் நீர் வந்து எனக்கு திருவாராதனங்கள் செய்ய வேண்டியது என்று ரங்கநாதன் தன் திருவாராதனத்திற்காக விபீஷணாழ்வானை நியமித்தான். குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தெல் திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுள் எந்தை அரவணை தொயிலுமா கண்டு உடலன குறுகுமாலோ எல் செய்கேன் உலகத்தீரே. வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி, நீ இருக்கக்கூடிய இலங்கை க்ஷேத்திரத்தை நான் எப்பொழுதும் கடாட்சித்துக் கொண்டு இருக்கிறேன். என் பார்வையில் உன்னுடைய இலங்கைக்கு எந்த விதமான ஆபத்தும் நேரிடாது. நீ வாழ்வாங்கு வாழ்ந்து ராஜ்ய பரிபாலனம் செய்வாயாக, நீ எனக்கு தினந்தோறும் திருவாராதனம் செய்வாயாக என்று ரங்கநாதன் திருவாய் மலர்ந்து அருளினான். அப்படித்தான் தர்மவர்மா செய்த தவத்தின் பயனாக விபீஷண மகாராஜாவினாலே ஸ்ரீ ரங்கநாதன் திருவரங்கத்துக்கு எழுந்தருளினான். இந்த சரித்திரங்களை கேட்டுக்கொண்டு சுவாமி ராமானுஜர் திருவரங்க திருப்பதியை நெருங்குகின்றார்.